என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் குமரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் மட்டும் 9 இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருவதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் நிறைவு. 3 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி புறப்பட்டார். அமெரிக்காவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. யுக்ரைனில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. மதச்சார்பின்மை என்பது வெளிநாட்டு கொள்கை என தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியதற்கு கண்டனம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசும் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். போலி ஆவணங்கள் மூலம் அரசு நிலங்களை அபகரிக்க முயலும் நபர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிய உத்தரவு. சட்டவிரோத ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து அரசாங்க நிலங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் தமிழ்நாடு அரசு ஆணை. தமிழக அரசின் திட்டங்களை கண்காணித்து செயல்படுத்த மாவட்ட வாரியாக IAS அதிகாரிகள் நியமனம். மாவட்டங்களில் ஆய்வு செய்து மாதந்தோறும் அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். டிட்டோ ஜாக் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களின் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும். பள்ளி கல்வித்துறையின் அறிவிப்பு. சென்னையில் இனி அனுமதியின்றி நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகை வைக்க தடை. மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என சென்னை போக்குவரத்து காவல்துறை எச்சரிக்கை. சென்னை புறநகரில் ஃபோர்டு தொழிற்சாலையை இயக்குவதற்கான இசைவாணை புதுப்பிப்பு. 2028ஆம் ஆண்டு வரை புதுப்பித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 1282 அடியாக குறைந்தது. நீர்மட்டம் 101 அடியாக இருக்கும் நிலையில் 20,700 கன அடி நீர் வெளியேற்றம். ஆந்திராவின் கண்டலேறு அணையில் திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி வந்தடைந்தது. 5 நாட்களுக்கு பிறகு பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே அதிமுக நகர செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு. அதிகாலையில் வீசிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் மாஞ்சான் விடுதி பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை. சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் வனத்துறை வலியுறுத்தல். மூடா நில முறைகேடு விவகாரத்தில் ஆளுநரின் உத்தரவை ரத்து செய்ய கோரிய வழக்கு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு. தொழிலதிபர் அனில் அம்பானி மகன் ஜெய் அன்மோலுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செபி. ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் இயக்குநர்களின் முடிவுக்கு மாறாக நிறுவனங்களின் கடன்களுக்கு ஒப்புதல் தந்ததாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஜப்பானின் தொலைதூர தீவான ஈசு தீவுகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுப்பு. தாஜிகிஸ்தானிலும் லேசான நிலநடுக்கம்.
ரிக்டர் அளவில் 4.1 பதிவு. லெபனானில் 300 இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. 21 குழந்தைகள், 39 பெண்கள் உள்பட 274 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலின் யுத்தம் லெபனான் மக்களுடன் அல்ல, இஸ்புல்லாவுடன் என இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு விளக்கம். கேடயமாக பயன்படுத்தும் இஸ்புல்லாவிடமிருந்து விலகிச் செல்லும்படி லெபனான் மக்களுக்கு எச்சரிக்கை. ஹங்கேரியில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று புதிய வரலாறு படைத்தது இந்திய அணி. மெர்சி ஸ்டைலில் இந்திய வீரர் வீராங்கனைகள் கொண்டாட்டம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங். செஸ் ஒலிம்பியாடில் வெற்றி பெற்ற தமிழகத்தின் தங்க மகன் தங்க மகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பலமான எதிராளிகளை சமாளித்து வென்றது மன நிறைவாக இருப்பதாக கூட்டாக பேட்டி. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.